ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு தரப்புலேருந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக தமிழகத்தில் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான தேர்வு முறையில் வந்து அதிரடியாக மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த அரசாணை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக தமிழகத்தில் கிராம உதவியாளர் நியமனத்திற்கான திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை அரசாணையை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா 4/6/2025, அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து அரசாணை 1995லேருந்து 2025, அதாவது பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான அரசாணைகள்லாம் வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ தற்போது பார்த்திங்க அப்படின்னா அரசாணை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணைகள், அதாவது 1995 வந்தது பகுதி நேர கிராம உதவியாளர் பணியினை முழு நேர கிராம உதவியாளர், அதாவது சிறப்பு காலமுறை ஊதிய நிலையில் நிர்ணயம் செய்து அரசாணை பிறப்பித்தது. அதாவது ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் பணி அப்படிங்கிறது பகுதி நேரமாக இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை முழு நேரமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 1995லேருந்தே அதை வந்து இது முழு நேரமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4ஆவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது 4ஆவது பார்த்திங்க அப்படின்னா 2020 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக ஒரு அரசாணை பிறப்பிச்சாங்க. அரசாணை எண் 574. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா தற்போது கிராம உதவியாளர் பணிக்கான சிறப்பு விதிகளில் விதி 6 மற்றும் விதி 11க்கு மேலே 6ஆவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் திருத்தங்கள் மேற்கொள்வது. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 22/5/2025 மே 22ஆம் தேதி ஒரு அரசாணை ஒன்று பிறப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த அரசாணையின்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருத்தப்பட்ட அரசாணைகள் கொண்டு வந்திருக்காங்க. மேலே 5ஆவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் கிராம உதவியாளர் தேர்வு முறை மற்றும் பணி நியமனம் தொடர்பாக திருத்திய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடும் பொருட்டு கூடுதல் தலைமைச் செயலாளர் அல்லது வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் அரசுக்கு முன்மொழிவு அனுப்பியுள்ளார். ஸோ இதில் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களின் கருத்துணர்வை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்து அதனை ஏற்று கிராம உதவியாளர் பணி நியமனத்திற்கான தேர்வு முறை மற்றும் மதிப்பெண் வழங்குதல் தொடர்பாக பின்வரும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த முறையில் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது கீழே கொடுக்கப்பட்ட பின்வரும் இந்த வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்தேர்வு நடக்கணும், பணி நியமனம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் கல்வி தகுதிகள், அதே மாதிரி அதுக்கான மதிப்பெண், மொத்த மதிப்பெண் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வரிசை எண் 1ல் கல்வி தகுதிக்கு 10 மார்க் கொடுக்குறாங்க, மொத்தம் 10 மார்க். ஓகேங்களா? தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில், அதாவது SSLC நீங்கள் 10வது வகுப்பு படிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 10வது படிக்கும்போது உங்களுக்கு தமிழை ஒரு பாடமாக நீங்கள் எடுத்து எழுதியிருக்கணும் எக்ஸாம்ஸு அப்படிங்கிறாங்க. அப்படி எழுதியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கான SSLC மார்க் ஷீட் சப்மிட் பண்ணும். அதாவது நீங்கள் தேர்வு மூலமாக, அதாவது SSLCயில் நீங்கள் பாஸ் அல்லது ஃபெயில் ஏதாவது ஒன்று, நீங்கள் ஏதாவது SSLC படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் பாஸ் ஃபெயில் அது தேவையில்லை. அந்த சர்டிஃபிகேட் உங்களோட மார்க் ஷீட் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 10th மார்க் ஷீட் வச்சுருந்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு 10 மதிப்பெண். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு 10 மதிப்பெண் தான் போடுவாங்க. ஓகேங்களா? அடுத்த 2ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா தகுதிகள் மிதிவண்டி அல்லது இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன். இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 10 மார்க் கொடுத்துருவாங்க. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு 10 மார்க் கொடுத்துருவாங்க. சப்போஸ் 2 வீலர் லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மிதிவண்டியோ அல்லது இருசக்கர மோட்டார் வாகனமோ பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுறதுக்காக அங்கே தேர்வு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த தேர்வு மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சைக்கிள் ஓட்டிட்டீங்க, உங்கள்கிட்ட லைசன்ஸே இல்லை, பட் இருந்தாலும் அங்கே ஒரு தேர்வு வைக்கிறாங்க, உங்களுக்கு 2 வீலர் ஓட்ட சொல்கிறாங்க அல்லது மிதிவண்டி ஏதாவது ஒன்று ஓட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கரெக்டாக ஓட்டிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 10க்கு 10 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆவது வாசித்தல் மற்றும் எழுத்துத்திறன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 30 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாசிக்கும் திறனுக்கான தேர்வு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஷீட் கொடுத்துருவாங்க. அந்த ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் அதில் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாசிக்கணும். அதாவது எழுத்துப்பிழை இல்லாமல் வந்து நீங்கள் கரெக்டாக வாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த தமிழில் தான் இருக்கும், அந்த தேர்வு நடக்கும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எழுதும் திறனுக்கான தேர்வு. ஸோ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா எழுதணும். அதாவது இக்கு, இங்கு, இந்த மாதிரி இச்சு, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்களா, ஸோ அதை கண்டினியூட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது எல்லாமே தமிழில் தான் நடக்கும். ஸோ வாசிக்கும் திறன் மற்றும் எழுது திறன் இதுக்கு ரெண்டுக்குமே சேர்ந்து 15 மார்க், மொத்தம் 30 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 30 மார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது எது
கல்வி தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, அதுக்கப்புறம் மிதிவண்டி இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் 10 மார்க்கு, அதுக்கப்புறம் வாசிக்கும் மற்றும் எழுத்துத்தன் தேர்வு. ஸோ இதுக்கு 30 மார்க்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்கு கம்பல்சரியாக வந்துடும். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னாவே 10 மார்க் ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 2 வீலர் லைசன்ஸ் இருந்தது அப்படின்னாலே அதுக்கு 10 மார்க், 20 மார்க்கு கேரண்டியாக வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வாசித்தல் மற்றும் எழுத்துத்திறன் அதில் வந்து உங்களுக்கு மார்க்கு குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக வாசிச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 30 மதிப்பெண் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அப்படி வாசிக்கல அப்படின்னா ஒரு 2-3 மார்க் மட்டும் குறைப்பாங்க. ஸோ தமிழ் தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வசிப்பிடம் நேட்டிவிட்டி ரெசிடென்ட் தற்போதைய முகவரி சான்றுடன் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். சம்பந்தப்பட்ட தாலுகா எல்லைக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும். நாளது தேதியின்படி தாலுகா அதிகார வரம்பிற்கு உட்பட்டு அப்படிங்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு, அதாவது ஒரு கிராமத்தில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ அதே கிராமத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போஸ்டிங், அதாவது கிராம உதவியாளருக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் சேம் கிராமத்தை தான் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்படி இருந்ததுன்னா 35 மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒருவேளை சம்மந்தப்பட்ட தாலுக்கா எல்லைக்குள்ளே நீங்கள் வசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாலுக்காவாக இருந்தால் உங்களுக்கு 30 மதிப்பெண் கொடுப்பாங்க. அதே கிராமமாக இருந்தால் 35, தாலுக்காவாக இருந்தால் 30 மதிப்பெண் கொடுப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு டோட்டலாக 35 மார்க்கு. ஸோ 5 மார்க் வந்து தாலுக்கா இருந்தால் லெஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும். ஸோ நேர்காணல் பார்த்தீங்கன்னா பின்வரும் 3 அதிகாரிகளை கொண்ட குழுவினால் நேர்காணல் நடத்தப்படும். ஸோ இதுக்கு மொத்தம் 15 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வரைக்கும் 85 மார்க்கு, இப்போ 15 மார்க்கு. வருவாய் கோட்டாட்சியர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர், பிற தனி வட்டாட்சியர் அப்படின்னா சமூக பாதுகாப்பு திட்டம் அல்லது நில எடுப்பு நெடுஞ்சாலை அல்லது சிப்காட் நிலவரி திட்டம், இந்த மாதிரி சொல்லிட்டு தனி வட்டாட்சியர் ஒருத்தர் இருப்பாங்க. வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா மொத்தம் 3 அதிகாரிகள் இருப்பாங்க. அந்த 3 அதிகாரிகளும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 15 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது முழுக்க கேள்வியெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்தா பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் நேர்காணலில் கலந்து கொள்வதற்கு முன்பாக அவர்களது தகுதி குறித்த சான்றிதழ் சரிபார்க்கப்பட வேண்டும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸு, அதே மாதிரி அவங்க கல்வி தகுதி இருக்கா, என்னென்ன தகுதிகள் நம்ம மேலே பார்த்த தகுதிகள் அனைத்துமே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். நேர்காணலில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு குழுவில் உள்ள தலைவர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்கள் விண்ணப்பதாரன் செயல்பாட்டிற்கு ஏற்ப தனித்தனி மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும். அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 3 அதிகாரிகள் இருப்பாங்க. அந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா தனித்தனி மதிப்பெண்கள் வந்து நமக்கு அந்த 15 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வழங்கப்பட்ட மதிப்பெண்கள் சராசரி ஆவரேஜ் கணக்கெடுப்பட்டு நேர்முக தேர்வில் பெற்ற மதிப்பெண்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 15 மதிப்பெண்களுக்கு 3 பேரும் ஒரு 4 மதிப்பெண் போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 4 மதிப்பெண்ணோட ஆவரேஜ் வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? 15 மார்க்கு. ஸோ விண்ணப்பதாரன் ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்கும் ஏற்ப வழங்கப்படும் மதிப்பெண்கள் குறைந்தபட்சம் 6, அதிகபட்சம் 12 மதிப்பெண்கள் வரை வழங்கப்பட வேண்டும். அதாவது இந்த 15க்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 6 மதிப்பெண் மினிமம் இருக்கும். அதிகபட்சம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தகுதி பெற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விடுதலின்றி நேர்காணல் நடத்தப்பட வேண்டும். அதாவது உங்களுக்கு மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த 5 தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்திலே கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணல் நடத்தப்பட வேண்டும். நேர்காணத்தில் கலந்து கொள்ளாத விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படக்கூடாது. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களின் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும். நேர்காணல் தேர்வு பெற்றவர்களும் ஒன்றுக்கும் மேற்பட்டவர் சமமான மதிப்பெண்களை பெற்று ஒரே தரவரிசையில் இடம்பெற்ற நிலையில் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அதாவது நீங்கள் அதே கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னுரிமை அளித்தும் ஒரே தரவரிசையில் இடம்பெற்றிருக்கிற நிலையில் வயது மூப்பன் அடிப்படையில் மூத்த விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதாவது ஒரே கிராமத்தில் இருக்கீங்க, ஒரு 2 பேர் அப்ளை பண்ணி 2 பேருமே பார்த்தீங்கன்னா 80 மார்க் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ இதில் யார் சீனியரோ, அதாவது ஏஜ் வைஸில் யார் சீனியரோ அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. விண்ணப்பதாரர் SSLC தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்திருந்தாலும் அல்லது தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. விண்ணப்பதாரர் ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்தாலும் இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக அவங்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டுநர் திறன் இருந்தாவே போதும் அப்படிங்கிறாங்க. விண்ணப்பதாரர் வசிக்கும் மற்றும் படிக்கும் திறனுக்கு ஏற்ப மட்டுமே மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும். அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எழுத்து, அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா வாசிப்பு, எழுத்து திறன், வாசிப்பு திறன், இந்த 2க்குமே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மதிப்பெண் வழங்குறாங்கன்னா 30 மதிப்பெண் வழங்குறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் நியமனம் தொடர்பாக அறிவிப்புகள் முறையான உரிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி
அதுக்கடுத்த கிராம உதவியாளர் நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் முறையான உரிய வழிமுறைகளின்படி வெளியிடப்படுவதை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிடல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே முழுக்க பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் பார்த்திங்கன்னா மேற்பார்வையிடணும் அப்படிங்கிறாங்க. கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வு முறை உரிய வழிமுறைகளை பின்பற்றி நடைபெற்றுள்ளதை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்த பின்னர் தேர்வுகள் முடிவுகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரக இணையதளத்தில் வெளியிடப்படும். அதாவது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் வரும் அப்படிங்கிறாங்க. கிராம உதவியாளர் தேர்வு முடிவுகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரக இணையதளத்தில் வெளியிடப்படுவதை மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேற்கூறிய வழிமுறைகளின்படி விதிமீறல்கள் ஏதேனும் ஏற்படும் நிலையில் நடைமுறையை மீறி அனைத்து அலுவலர்கள் மீதும் தகுதி வாய்ந்த உயர் அலுவலர்களால் துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க 2299 வேகன்சிஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோஸாக என்னென்ன வரும் அப்படின்னா அடுத்து இதுக்கான ஃபுல் டீட்டெயிலான கல்வி தகுதிகள் என்னெல்லாம் இருக்கணும், என்னென்ன சான்றுகள், அதாவது என்னென்ன டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸு கம்பல்சரியாக வேணும் மேண்டேட்ரியாக. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கான சிலபஸ் என்னென்ன, அதாவது வாசித்தல் மற்றும் எழுதுதிறன் இதுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும், அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நேர்காணலில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 1 by 1 வீடியோவை நம்ம போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.